அன்பார்ந்தவர்களே, இயேசு சபை தடை செய்யப்பட்டது போது நிலைமை எப்படி இருந்தது, குறிப்பாக தலைவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதையும், இயேசு சபையார் தடை நீங்கி மீண்டு எழுந்தபோது பழிவாங்க மனத்தோடு இருந்தார்களா என்பதையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு இன்று நாங்கள் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அதிலே இயேசு சபை தடை செய்யப்பட்டது போது தலைவராக இருந்தவர் தந்தை லொரென்சோ ரிச்சி என்பவர். அவர் சிறை செய்யப்பட்டார். சிறையில் எப்போதும் ஈரம் கசிந்து கொண்டிருந்தது. சூடேற்றுவதற்கு விறகுகள் கிடையாது. எலிகளுடைய நடமாட்டம். மூடி போர்த்திக் கொள்வதற்கு போர்வைகள் எதுவும் கிடையாது. ஆறி போன உணவு கொடுத்தார்கள். வாசிப்பதற்கு தடை விதித்தார்கள். எழுதுவதற்கு எந்த விதமான உதவியும் கிடையாது. எவ்வளவு கொடுமையோடு தனிமையிலே வேதனைப்பட முடியுமோ அவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் தந்தை ரிச்சி அவர். அவர் இறந்தபோது அவருடைய உடலை எரித்து தண்ணீரிலே கலந்துவிட வேண்டும், இல்லை என்றால் அவரை பெருமைப்படுத்தி விடுவார்கள் என்று எதிரிகள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த திருத்தந்தை 6ஆம் பயஸ் அவரால் இயேசு சபையை மீட்டெடுக்க முடியவில்லை. தடை செய்யப்பட்டது தடையாகவே இருந்தது. நீதி கிடைக்காமல் இருந்ததனால் தந்தை ரிச்சியின் இறப்பு அவருக்கு பெரும் மன வருத்தத்தை தந்தது. பகைவர்கள் அவருடைய உடலை எரித்து விட வேண்டும் என்று நினைத்திருந்த நிலையில் மரணப்படுக்கையிலே இருந்த தந்தைக்கு தமது ஆசையை தெரிவித்தார். அது மட்டுமல்ல, அவரை சிறந்த முறையிலே நல்லடக்கம் செய்வதற்கு, ஆடம்பரமாக அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் திருத்தந்தை 6ஆம் பயஸ். அதை நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இது ஒரு புறம். என்ன செய்தார்க்கும் இணையவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று வள்ளுவர் கேட்பார். நாகரிகம் என்று சொன்னால் தீமை செய்தவர்களுக்கு கூட நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் என்று வள்ளுவருடைய கருத்து வெளியாகிறது. இந்த இயேசு சபை உலகமெங்கும் தடை செய்யப்படுவதற்கு மூளையாக செயல்பட்டவர் பொம்பால் என்ற போர்த்துக்கல் அமைச்சர். அவர் வெறுப்பிலே மூழ்கி கிடந்தவர், கொடுமை செய்வதற்கு தயங்காதவர், தம்முடைய சக்தியெல்லாம் பயன்படுத்தி இயேசு சபைக்கு கேடு செய்வதிலேயே முழு மூச்சோடு ஈடுபட்டிருந்தார். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதற்கு ஏற்ப அவரும் சாகிற நேரத்தில் அரசருக்கும் அவரை பிடிக்கவில்லை, மக்களுக்கும் பிடிக்கவில்லை. ஆகவே அவரை நல்லடக்கம் செய்வதற்கு கூட யாரும் முன்வரவில்லை. இந்த இயேசு சபையை தடை செய்யப்பட்ட மூளையாக செயல்பட்ட இந்த பொம்பால் பெய்ரா நகரிலே பிரான்சிஸ்கன் ஆலயத்திலே பொம்பாலின் சடலம் 50 ஆண்டுகளாக புதைக்கப்படாமல் சவப்பெட்டியில் அப்படியே இருந்தது. அவருக்கு இருந்த மதிப்பு அவ்வளவுதான். இதற்கிடையில் இயேசு சபை மீட்டெடுக்கப்பட்டது. மீண்டும் போர்த்துக்கலுக்கு இயேசு சபையார் பணிபுரிவதற்கு வந்தார்கள். அப்படி வந்தவர்களுக்கு தலைமை தாங்கியவர் தந்தை தெல்வோ. அவர் பொம்பாலனுடைய சடலம் அடக்கம் செய்யப்படாமல் இருப்பதை கண்டு வருந்தி அவரும் மற்றொரு குருவும் திருப்பலி நிறைவேற்றி பொம்பாலை நல்லடக்கம் செய்தார்கள். இயேசுவின் தோழர் என்று பெயர் இருந்தால் மட்டும் போதாது, அதற்கேற்ற செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருந்தன என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு
இயேசு சபை உலகெங்கும் தடை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த பொம்பாலை நல்லடக்கம் செய்வதற்கு இயேசு சபையார் முன்வந்தார்கள் என்பது இதை பற்றி நாங்கள் பெருமைப்படுகிறோம். வாழ்க.